போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் சிறப்பு பெற்ற ஒரு பெருநகரமாகும். இங்கு பிறந்த நம் புனிதரின் தந்தை மார்ட்டின் போர்ச்சுகல் இராணுவத்தில் உயர் பதவி வகித்தவர். இவர் போர்ச்சுகல்லை விடுதலை செய்ய அரசருடன் உழைத்தவர். தாய் தெரேசா தவேரா மிகவும் பக்தியும் நேர்மையும் அன்பும் நிறைந்தவர். சிறப்புமிக்க லிஸ்பன் நகரில் நமது புனித அந்தோணியார் 1195 ஆகஸ்ட் 15 தேவதாயின் விண்ணேற்பு பெருவிழா அன்று பிறந்தார். பெர்தினாந்து என்று பெயர் சூட்டப் பெற்றார். பக்தி, வீரம், அன்பு நிறைந்த குடும்பத்தில் மலர்ந்த பெர்தினாந்தை அன்னை மரியாவின் பக்தியை ஊட்டி அவரது தாய் வளர்த்தார். அவரோடு பிறந்தவர்கள் 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் ஆவர். இறை வெளிப்பாடு அவரது குழந்தை பருவம் முதலே வெளிப்படலாயிற்று. ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக திகழ்ந்தார். பெர்தினாந்துவின் கல்வி கற்கும் காலம் நெருங்கியதால் தாய் தன் மகனை ஞானத்திலும் அறிவிலும் மேன்மை பெற வேண்டி லிஸ்பன் நகரில் ஆயர் சாகர் நடத்தி வந்த பேராலய பள்ளிக்கு அனுப்பினார். பெர்தினாந்து உலகியல் கல்வியுடன் மறைக்கல்வியையும் லத்தீன் மொழியையும் கற்றார். குழந்தை பருவம் முதலே அளவற்ற தெய்வ பயமும் நற்குணங்களும் நிறைந்து தேவதாயின் மீது அதிக அன்பு கொண்டவராக விளங்கினார். பெர்தினாந்துவின் சொல், செயல், வடிவங்களை கண்ணுற்ற சாகர் ஆண்டகை அவர் பெற்றோரிடம் இவர் பிற்காலத்தில் மாபெரும் புனிதராக திகழ்வார் என்று சான்று பகர்ந்தார். இறை பார்வையில் ஒளி வீசி விளங்கிய பெர்தினாந்தை சாத்தான் தன்னுடைய முதல் சோதனைக்கு ஆளாக்கியது. திருப்பலிக்கு தினந்தோறும் உதவி செய்யும் சிறுவன் பெர்தினாந்தை சாத்தான் சோதித்தான். சாத்தான் தன் கோர முகத்துடன் சிறுவன் பெர்தினாந்து முன் தோன்றினான். பெர்தினாந்து நடுங்கினாலும் தலை குனிந்து தயக்கமின்றி சிலுவை அடையாளத்தை பளிங்கு தரையின் மீது வரைந்தார். என்ன ஆச்சரியம்! சாத்தான் அலறி ஓடினான். இப்புதுமையை பங்கு குருவும் பார்த்து இச்சிறுவன் பிற்காலத்தில் பெரும் புனிதராக வருவார் என்று ஆசீர்வதித்தார். எப்போதும் கலகலப்பாக இருக்கும் லிஸ்பன் நகரில் ஒரு நாள் காலை வேளையில் சாலையில் ஒரு வேலைக்கார சிறுமி தான் தண்ணீர் எடுத்து வந்த குடத்தை தவறவிட்டாள். உடைந்த குடத்தை பார்த்து கண் கலங்கினாள். இதை கண்ட பெர்தினாந்து அவள் மேல் இரக்கமுற்று உடைந்த துண்டுகளை ஒன்றாக பொருத்தினார். என்ன அற்புதம்! குடம் ஒட்டிக்கொண்டது. சிறுவன் பெர்தினாந்தின் இந்த அற்புதம் லிஸ்பன் நகரமெங்கும் பரவியது. ஒரு நாள் பெர்தினாந்தின் தந்தை வயல்வெளிக்கு சென்று வயலில் கதிர்களை உண்ணும் குருவிகளை விரட்ட பணித்தார். பெர்தினாந்தும் இசைந்து சென்றார். தன் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாலும் அவரின் மனம் ஆலயத்தின் மீதே இருந்தது. இறைவனை வேண்டினார். ஆச்சரியம், அற்புதம்! அனைத்து குருவிகளும் மாளிகையினுள் அமைதியாய் அடைந்தன. பெர்தினாந்தும் ஆலயம் சென்று திருப்பலி நிறைவு செய்துவிட்டு ஆனந்தமாய் வீடு திரும்பினார். வழியில் தந்தையை கண்டார். தந்தை கடிந்து கொண்டார். ஆயினும் தந்தை மனம் வருந்தினார். ஏனெனில் எல்லா குருவிகளும் மாளிகையினுள் இருந்ததையும் அவைகள் அசுத்தம் ஏதும் செய்யாததையும் கண்டு இம்மகனை தனக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறினார். ஆம், பெர்தினாந்து ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதங்களை நிகழ்த்தினார். குளிர்காலத்தில் ஒரு நாள் பெர்தினாந்து தனது அறையில் இருந்தார். யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு கதவை திறந்தார். 5 வயது நிறைந்த குழந்தை ஒளியின் நடுவில் பிச்சைக்கார வேடம் கொண்டு கைப்பையுடன் பெர்தினாந்து முன் காட்சியளிக்கவே என்ன வேண்டும் என்று கேட்டார். இறைமகனாகிய அக்குழந்தை இயேசு உன் இதயம் வேண்டும் என்றார். குழந்தை இயேசுவின் கைப்பையில் இருந்த சிவப்பு வைடூரியங்களைக் கண்டு, ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம், என் இதயம் உமக்கே, உம் அரசு வருக, எல்லாம் உன் செயல் என்று வேண்டினார்.
பெர்தினாந்து ஆண்டவரின் அற்புத ஒளியில் ஐக்கியமானார். காலத்தின் நகர்தலில் கடவுளிலும் இறை அருளிலும் நிறைந்த பெர்தினாந்து பருவம் கடந்து பக்குவமானார். லிஸ்பனின் இளைஞர்களை தீய நெறிகளுக்கும் பணம், பதவி, உல்லாச வாழ்க்கைக்கும் சாங்கே அரசன் இட்டுச் சென்ற இருள் மிகுந்த காலம் அது. ஆனால் பெர்தினாந்து மட்டும் புனித பயணத்திற்கு புறப்பட்டார். பெர்தினாந்து 1210 ஆண்டு பட்டணத்திற்கு வெளியே இருந்த புனித அகுஸ்தினார் குருமடம் சென்று வேதாகம படிப்பில் ஐக்கியமானார். குருமடத்தின் முழுமையான ஒழுக்க நெறியோடு அமைதியாக வாழத் தொடங்கினார். மடத்தில் பெருக்குதல், துடைத்தல் போன்ற வேலைகளையும் பணிவுடன் செய்தார். தன்னோடு பணி செய்யும் துறவற சகோதரர் ஒருவர் பிசாசின் பிடியில் மிகவும் துன்புற்றார். அவரை அன்புடன் கவனித்த பெர்தினாந்து தன் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். துறவியும் நலமடைந்தார். ஒரு நாள் பெர்தினாந்து தோட்டத்து வேலையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார். அது திருப்பலி வேளையாதலால் நற்கருணை நாதரின் எழுந்தேற்றத்தை ஆராதிக்க ஆவல் கொண்டார். ஆச்சரியமாக ஆலயத்திற்கும் தோட்டத்திற்கும் இடையில் இருந்த சுவர் விலகியது. பெர்தினாந்தும் முழந்தாள் படியிட்டு நற்கருணை நாதரை வணங்கினார். பெருமகிழ்வு கொண்டார். மீண்டும் சுவர் முன்போலாகியது. தான் பெற்ற இறை அனுபவத்தை தனது குருமட மேலாளரிடம் கூறி ஆனந்தம் அடைந்தார். பணிவு, அடக்கம், ஒழுக்கம், இறைபக்தியில் நிறைந்து விளங்கிய பெர்தினாந்தின் மேல் சக துறவிகள் பொறாமை கொண்டனர். பெர்தினாந்து வெளியில் சென்றுவிட்டு உணவு அருந்த வரும் வேளையில் அவருக்கு உணவில்லாமல் சக குருக்கள் அனைத்தையும் உண்டு வெறுமையாக்கினர். இதை உணர்ந்த அவர் உணவு மேஜையில் ஒரு துணியை விரித்து ஜெபித்தார். வகை வகையான உணவுகள் வந்தது. அனைத்து குருக்களையும் அழைத்து பகிர்ந்து உண்டார். இறை அருளால் இம்மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தினார். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்பதை பற்றி இறை ஊழியன் கவலைப்பட தேவையில்லை என பெர்தினாந்து தன்னோடு வாழ்ந்த துறவிகளுக்கு அன்பாய் அறிவுறுத்தினார். ஒரு நாள் சக துறவிகளுடன் அருகில் இருந்த தீவிற்கு பெர்தினாந்து சென்றார். தனிமையில், இயற்கையில் இறைவன் இருப்பதைக் கண்டு பரவசமடைந்தார். அவர் மீது பொறாமை கொண்ட சக துறவிகள் அவரை பழி தீர்க்க தீவிலேயே தனிமையாக விட்டுவிட்டு பயணமானார்கள். ஆயினும் உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் ஆண்டவரின் சீடரான பெர்தினாந்து இதை உணர்ந்து துறவிகள் குருமடம் வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய அறையில் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். ஆண்டவரின் அருளை பெற்ற பெர்தினாந்தை கண்டு அவர் மீது பொறாமை கொண்ட துறவிகள் பதறிப்போகினர். துறவரம் ஒரு தவவரம், தன்னையே மறந்து விண்ணையே உறைவிடமாக அடைய தயார் செய்யும் களம். இங்கு பந்தம், பாசம், நட்பு, உறவு, செல்வம், ஆசை என அனைத்தையும் அறுத்து எரியும் பயிற்சி களம் என்பதை பெர்தினாந்து உணர்ந்ததால் தன்னை அடிக்கடி காண வரும் உற்றார், உறவினர், மற்றாரை மறக்க லிஸ்பனிலிருந்து வடக்கே இருந்த கோயிம்பிரா குருமடத்திற்கு சென்றார். துறவரத்தின் முழு வடிவத்தில் பெர்தினாந்து 1219 ஆண்டு தனது 24ஆம் வயதில் அகுஸ்தினார் சபையின் குருவாக குருப்பட்டம் பெற்றார். அறப்பணியில் அளவளாவித் திரிந்த பெர்தினாந்தை 1219 ஆண்டு மாலை வேளையில் ஃபெராடோ, பீட்டர், அட்ஜூதாஸ், அக்கூர்சியுஸ், வோட்டோ என்ற 5 பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் கோயிம்பிரா மடத்தில் அவரை சந்தித்தனர். பெர்தினாந்து அவர்களை அன்புடன் உபசரித்தார். அசிசி சபையின் பணிவு, எளிமை, புனிதம் அறிந்து தானும் அச்சபையில் இணைய ஆசை கொண்டார். ஒரு தினம் 2 அசிசியார் சபை துறவிகள் பிச்சை கேட்டு கோயிம்பிரா மடம் வந்தனர். அவர்களிடம் தானும் அவர்கள் சபையில் சேர விரும்புவதாக தெரிவித்தார். இது பற்றி அசிசி சபை மேலாளரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டது. 1220 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22ஆம் நாள் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்று பெயர் சூட்டப்பட்டார்.
இவ்வாறு பெர்தினாந்து அந்தோணியாரானார். ஆப்பிரிக்காவில் சாரசன் சாதியாரை மனம் திருப்ப துறவிகள் அனுப்பப்பட வேண்டுமென 3ஆம் ஓனோரியோஸ் என்ற திருத்தந்தையின் அறிவுறுத்தலின் பேரில் அந்தோணியார் மொராக்கோ புறப்பட்டார். 1221ஆம் ஆண்டு அங்கு சென்ற அவர் கோடையின் கொடுமையினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். பிலிப்பினோ என்ற சகோதரர் அவரை கவனித்துக் கொண்டார். குணம் பெற்றவுடன் மீண்டும் இத்தாலி திரும்பினார். ஒருநாள் குருமடத்தின் கிணற்றில் உள்ள உப்பு நீரை அந்தோணியார் ஜெபத்தினால் நன்னீராக மாற்றினார். அந்தோணியார் ஜெபம் வழியாய் ஜெயம் புரியும் மேதை என்பதை மற்ற குருக்களும் புரிந்து கொண்டனர். இறைப்பணிக்காக லிஸ்பனில் கப்பல் ஏறினார். பெரும் புயலால் அலைக்கழிக்கப்பட்ட கப்பலில் பல பாதிப்புகளுக்கு மத்தியில் அந்தோணியார் 10 நாட்களும் பெரும் துயருற்றார். பிறகு கப்பல் கரைக்கு திரும்பியவுடன் அசிசி துறவிகள் அவரை நன்கு கவனித்து சுகமடையச் செய்தார்கள். மெசினாவில் 1221 மே திங்கள் 30ஆம் நாள் போர்சிகிஸ் கோலாவில் நடந்த சபை மாநாட்டில் கலந்து கொண்ட அந்தோணியார் புனித அசிசியை பார்க்க ஆவல் கொண்டார். ஆனால் அது முடியவில்லை. எனவே இளைய துறவி கிராசியானுடன் வட இத்தாலி நாட்டை அடைந்தார். அருகில் உள்ள மாண்டிபயாலோ ஆசிரமத்திற்கு சென்று தவ வாழ்வு வாழ்ந்தார். மேலும் அதிக துறவர முயற்சிகளை மேற்கொள்ள உடன்துறவி ஒருவரின் குகையொன்றில் தவ வாழ்வு நடத்தினார். இங்கு அவர் வனத்து அந்தோணியாரை போன்று மிக கடினமான தப முயற்சிகளை மேற்கொண்டார். இக்குகையில் அவருக்கு ஏற்பட்ட பல சோதனைகளை அவர் தவ வலிமை வென்றது. குருவானவரான இவர் தானே மனமுவந்து முன்வந்து சாதாரண துறவிகளைப் போல் சமையல் அறையை சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற பணியினை செய்தார். இவ்வாறு அடக்கமுடனும் எளிமையாகவும் வாழ்ந்து வந்தார். தாழ்ச்சி மிக்க அந்தோணியார் மாட்சியடைய இறைவன் சித்தமானார். 1222 போர்னி என்ற இடத்தில் புனித சுவாமிநாத சபையினருக்கும் பிரான்சிஸ்கன் சபையினருக்கும் குருபட்ட விழா. குருக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அன்று மறையுரை ஆற்ற அழைக்கப்பட்டவர் வரவில்லை. வந்தவர்கள் போதிய தயாரிப்பு இல்லாமல் தயங்கவே கடைசியாக அந்த பொறுப்பு அந்தோணியாரிடம் தரப்பட்டது. ஆயரின் ஆசியுடன் கிறிஸ்து சிலுவை மரண மட்டும் கீழ்ப்படியலானார் என்ற தலைப்பில் மறையுரையாற்றினார். சிறிய மறையுரைதான், ஆனால் ஆழமான கருத்துக்கள் அதில் நிறைந்திருந்தன. மடை திறந்த வெள்ளமென சொற்கள் வெளிவந்தன. பாத்திரம் கழுவும் துறவியாக மட்டும் இவரை பார்த்தவர்கள் வாயடைத்து நின்றனர். தூய ஆவியாரின் அருள் பெற்றவர் என்றும் மா மேதை என்றும் அனைவரும் போற்றும் அளவிற்கு அவரது மறையுரை இருந்தது. இந்த முதல் மறையுரையே அந்தோணியார் ஒரு சிறந்த போதகர் என்ற பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. இவர் வருவார் என பாதைகள் தவமிருந்தன. அந்தோணியாரின் பிரசங்க ஆற்றலை கேள்வியுற்ற தூய அசிசியார், எனது சபையில் ஒரு மறை ஆயர் தோன்றியுள்ளார் என மகிழ்ச்சியோடு கூறினார். அந்தோணியாரின் முதல் மறையுரைக்குப் பின் அவருக்கு பல்வேறு பொறுப்புகள் தரப்பட்டன. தூய அசிசியார் அந்தோணியார் குருமட மாணவர்களுக்கு மறையியல் கற்றுத்தர வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்று ஃபலோனாவிலும் பிரான்ஸ் நாட்டு தூலூஸிலும் மறையியல் ஆசிரியராக பணியாற்றினார். ரிமினி நகரத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பிரிவினை சபையைச் சேர்ந்தவர்கள் மாற்று பாதையில் அழைத்துச் சென்றனர். 1220ஆம் ஆண்டு வேதம் போதித்த மறை ஆயரையும் கொலை செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின் சபை மேலாளர் ரிமினி நகருக்கு அந்தோணியாரை அனுப்பி வைத்தார். அங்கு உள்ள மக்கள் யாரும் அவருடைய போதனைகளை கேட்க விரும்பவில்லை. அது மட்டுமின்றி அவருக்கு அரசின் ஆதரவுடன் பல நெருக்கடியும் கொடுத்தனர். ஒருமுறை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் போது யாரும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. உடனே அந்தோணியார் கடல் கரைக்கு சென்று போதிக்கத் தொடங்கினார். கடலில் கொந்தளிப்பு உண்டாக மீன்கள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக தண்ணீருக்கு வெளியே தலைகளை நீட்டி அவரது வார்த்தைகளை கேட்க தயாராகின. இதனை கண்ட மக்கள் அனைவரும் கத்தோலிக்க சபையில் விசுவாசத்துடன் இணைந்தனர். போர்ஜஸ் நகரில்
ஆன்மீக மறுமலர்ச்சியை ஏற்படுத்த 1225ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. இக்கூட்டத்திற்கு ஆலோசகராக அந்தோனியார் நியமிக்கப்பட்டார். போர்ஜஸ் நகரில் ஆச்சரியமான அருஞ்செயல் ஒன்று புரிய இறைவன் சித்தமானார். போனில்லோ என்ற நாத்திகன் திவ்ய நற்கருணையில் ஆண்டவர் இல்லை என்று அந்தோனியாரிடம் வாதம் செய்தான். தன் கழுதையை 3 நாட்கள் பட்டினி போட்டு பொது இடத்திற்கு அழைத்து வருவதாகவும், ஒருபுறம் கழுதைக்கு புல்லும் மறுபுறம் திவ்ய நற்கருணையும் இருப்பது போல் செய்து, கழுதை பசியால் புல்லை உண்கிறதா அல்லது திவ்ய நற்கருணையை வணங்குகிறதா பார்ப்போம் என்று வாதிட்டான். 3 நாட்கள் கழித்து பொது இடத்தில் அனைவரும் கூடினர். ஒருபுறம் கழுதைக்குரிய புல்கட்டு வைக்கப்பட்டது. கழுதையும் பசியுடன் வரவழைக்கப்பட்டது. அந்தோனியார் திவ்ய நற்கருணையை பயபக்தியுடன் எடுத்து வந்தார். என்ன ஆச்சரியம்! கழுதை திவ்ய நற்கருணையை பார்த்ததும் தனது 4 கால்களையும் மடக்கி மண்டியிட்டு வணங்கியது. இதை கண்ட போனில்லோவும் மண்டியிட்டு கிறிஸ்துவை விசுவாசித்தான். அந்தோனியாரின் அற்புத அதிசயங்களை அகிலமே அறியத் தொடங்கியது. பதிதர்களை மரம் திருப்பவும், வல்லமையான மறையுரையை ஆற்றவும், குருமட துறவிகளுக்கு போதிக்க புனித அசிசி அந்தோனியாரை அழைத்தார். அந்தோனியாரும் பணிந்து குருமட துறவிகளுக்கு ஆழமாக போதித்தார். குருமட துறவி ஒருவர் துறவு வாழ்வை விட்டுவிட்டு செல்ல முயற்சித்து அந்தோனியாரின் கையால் எழுதிய திருவிவிலிய பதிவேட்டை திருடிச் சென்றார். அந்தோனியாரும் ஜெபித்தார். வழியில் அலகையால் சோதிக்கப்பட்ட துறவி மீண்டுமாக குருமடம் வந்து அந்தோனியாரிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் மெய்ஞானம் பெற்ற முழு துறவியாக மாறினார். கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்த உயரதிகாரி ஒருவரை அந்தோனியார் சந்திக்கும் ஒவ்வொரு நேரமும் முழந்தாளிட்டு வணங்கி வந்தார். இதை கண்ட உயரதிகாரி வாளால் அவரை வெட்ட வாளை உருவினான். ஆனால் வெட்ட முடியவில்லை. அந்தோனியார் அவரிடம், நீர் ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக மரித்து எனக்கு முன்பாக விண்ணுலகில் இருப்பீர் என்றார். அந்த அதிகாரியோ ஏளனமாகச் சிரித்தான். பின் மௌனமாய் அவ்விடத்தை விட்டகன்றான். தன் வாழ்வை படிப்படியாக திருத்தினான். சிலுவை யுத்தத்தில் பங்கேற்று பாலஸ்தீனாவில் வேத சாட்சியாக இறந்தான். அந்தோனியாரின் வாக்கு நிறைவேறியது. மாதா ஆரோபண திருநாளன்று அது பற்றி அந்தோனியாருக்கு சந்தேகம் ஏற்படவே சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்பொழுது தேவ அன்னை மகிமையுடன் தோன்றி தன் ஆன்மாவுடனும் உடலுடனும் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது உண்மை என்று உணரச் செய்தார். அந்தோனியார் வாழ்ந்த குருமடத்தின் அருகில் இருந்த நீர்நிலைகளில் தவளைகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் எழுப்பிய ஒலி குருமட மாணவர்களின் படிப்பிற்கு இடையூறாக இருந்தது. இது பற்றி அவர்கள் அந்தோனியாரிடம் முறையிட்டனர். கனிவுடனும் பரிவுடனும் கேட்ட அந்தோனியார் தவளைகளை நோக்கி, தவளை சகோதரர்களே, அமைதியாக இருங்கள் என்றார். அது முதல் அவைகளால் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை. ஒருமுறை அந்தோனியார் மக்களுக்கு போதிப்பதற்காக மேடை அமைக்கப்பட்டது. சாத்தான் அம்மேடையை சரித்துவிட திட்டமிட்டதை அந்தோனியார் தன் வல்லமையால் முன்கூட்டியே உணர்ந்தார். அவர் மறையுரையாற்றும் போது மக்களை நோக்கி, இப்பிரசங்க மேடையை சாத்தான் திடீரென்று இடித்து வீழ்த்துவான். பயப்படாதீர்கள், ஒரு ஆபத்தும் வராது, ஆண்டவர் காப்பார் என்றார். அவர் சொல்லி முடித்ததும் மேடை பலத்த ஓசையோடு கீழே சரிந்தது. ஆயினும் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்தோனியாரின் நண்பர்களில் ஒருவர் டீசோ. ஒருநாள் அவர் அந்தோனியாரை தனது மாளிகைக்கு வருமாறு அன்புடன் அழைத்தார். அங்கு சென்ற அந்தோனியாரை மிகுந்த அன்புடன் கவனித்த டீசோ அவருக்கு ஒரு தனி அறையையும் கொடுத்து தங்க வைத்தார். இரவில் பேரொளியில் அந்தோனியார் யாருடனோ பேசுவது போல் உணர்ந்து சாவித்வாரத்தின் வழியே பார்த்தபோது குழந்தை இயேசு மேசையின் மீதிருந்த வேதாகமத்தில் சுடர்வொளி மத்தியில் அந்தோனியாரிடம் நிற்பதை பார்த்து மோட்சத்தை தன் வீட்டிலேயே கண்டது போல் உணர்ந்தார். அந்தோனியாரின் அரிய போதனைகளை கேட்ட பீட்டர் என்ற இளைஞன் சபையின் திருவுடைகளை அந்தோனியாரிடமிருந்து பெற்றான்.
சாத்தான் சோதனை செய்யவே அவ்வாடைகளை அணிய மறுத்தான். அந்தோணியார் அவனை தம் அறைக்கு அழைத்துச் சென்று அவனது வாயை திறந்து, பரிசுத்த ஆவியை பெறுவாய் என்றார். சோதனை நீங்கி அருள் வாழ்வில் அத்துறவி விளங்கினார். ஒரு நாள் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த அந்தோணியார் திடீரென அமைதியானார். ஆலயத்தில் அனைவரும் ஏதோ அதிசயம் நடைபெறப் போகிறது என்று எதிர்பார்த்தனர். அந்தோணியாரோ அந்த நேரம் கட்டளை ஜெபம் செய்யும் நேரமாதலால் தனது மடத்திற்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு திரும்பி வந்து மறையுரையை தொடர்ந்தார். இங்கனம் இறைவன் அந்தோணியாருக்கு ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருந்திடும் மேலான வரத்தை அளித்திருந்தார். அந்தோணியாரின் மறையுரையை கேட்க தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்த பெண் மறையுரை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். தொட்டிலில் இறந்து கிடந்த தன் குழந்தையை கண்டு அதிர்ச்சி கொண்டு அழுது கொண்டே அந்தோணியாரிடம் சென்றாள். அனைத்தையும் கேட்ட அந்தோணியார், உன் குழந்தை வீட்டில் விளையாடுகிறது, சென்று பார் என்றார். விசுவாசத்தோடு வீடு திரும்பினாள். இறந்து கிடந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளி விளையாடிக் கொண்டு இருந்தது. 1226 அக்டோபர் 3ஆம் தேதி திருச்சபையின் வரலாற்றில் முக்கியமான நாள். புனித அசிசியார் தன் உலக வாழ்வை விட்டு விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை அடைந்தார். அப்போதைய துணைத் தலைவர் எலியாஸ் சபைக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க அனைவரையும் அழைத்திருந்தார். மறை மாநில அதிபராக இருந்த அந்தோணியாரும் இத்தாலி சென்றார். பயணத்தின் போது வழியில் ஒரு ஏழை பெண்ணின் வீட்டில் விருந்துண்ணச் சென்றார். விண்ணக விருந்தாளிகளை சந்தித்தது போன்ற பெருமகிழ்ச்சி அப்பெண்ணுக்கு ஏற்பட்டது. துறவிகளை உபசரிக்கும் அவசரத்தில் திராட்சை ரச ஜாடியை மூட மறந்தாள். திராட்சை ரசம் முழுவதும் ஒழுகி வீணானது. பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கிய விலையுயர்ந்த கண்ணாடி ஜாடியும் கீழே விழுந்து தூள் தூளானது. செய்வதறியாது திகைத்தாள் அப்பெண். அந்தோணியார் இதை கண்டு அவர் மீது இரக்கம் கொண்டு உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து சேர்த்து அவைகளின் மீது சிலுவை அடையாளமிட்டு ஜெபம் செய்தார். உடைந்த கண்ணாடி ஒன்று சேர்ந்தது. ரசம் ஜாடியில் மீண்டும் நிரம்பியது. இவ்வாறு செல்லுமிடமெல்லாம் ஏழைகளின் துயர் துடைக்க அவர் தவறியதே இல்லை. அந்தோணியார் 1228 ரோமாபுரி சென்று திருத்தந்தை 9வது கிரகோரியாரை சந்தித்தார். இவர் பிரான்சிஸ் அசிசியின் நண்பர், அந்தோணியாரின் புகழை அறிந்தவர். அதனால் தன் முன்னிலையிலும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், திருப்பயணிகள் முன்னிலையிலும் ஒரு பிரசங்கம் நடத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அந்தோணியாரும் பணிந்து திருத்தந்தையின் ஆசீருடன் அற்புத பிரசங்கம் நிகழ்த்தலாகினார். திருத்தந்தை உளம் பூரித்து வாக்கு தத்தத்தின் பேழை என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார். பெந்தகொஸ்தே திருவிழாவின் போது நடைபெற்ற அற்புதம் அன்றும் நிகழ்ந்தது. அந்தோணியார் உரை நிகழ்த்திய போது குழுமியிருந்த அனைவரும் தத்தம் மொழிகளில் அவரது மறையுரையை கேட்கும் வண்ணம் நம் ஆண்டவர் இயேசு அருள் பாலித்தார். வேதாகமத்தின் கருவூலம் என்றும் அழைக்கப்பட்டார். அந்தோணியார் 1229ஆம் ஆண்டளவில் பதுவை மாநகரம் வந்தார். பாச்சிகிலோன் நதியில் கரையில் பதுவை இருந்தது. ரோமாக்னா மாகாணத்தின் மேலாளராக 1227 அந்தோணியார் ஆக்கப்பட்டார். ஜெமானே பகுதியில் இவர் ஒரு சிறு மடம் கட்டினார். ஒரு நாள் அவ்வழியே மாட்டு வண்டியில் ஒரு குடியானவன் வந்தான். தனக்கு உதவும்படி அந்தோணியார் கேட்டார். ஆனால் அவனோ வண்டியில் ஒருவன் பிணமாக இருப்பதாக பொய்கூறி கடந்து சென்றான். அவரை ஏமாற்றியதாக எண்ணிய அவன் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த வாலிபனை எழுப்பினான். ஆனால் உண்மையாகவே அவ்வாலிபன் பிணமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்று அந்தோணியாரிடம் ஓடோடி வந்து காப்பாற்றுமாறு கதறினான். அந்தோணியாரும் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக அந்த வாலிபனை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். அன்று இயேசு நயீன் ஊர்கைம்பெண் மகனை உயிர்ப்பித்தது போல் அந்தோணியாரும் இயேசுவின் பெயரால் அந்த இளைஞனை உயிர் பெறச் செய்தார். பதுவை நகரில் அவர் இருந்த காலம் குறைவாயிருந்தாலும் அற்புதங்கள் அதிகமாய் நிகழ்த்தினார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. ஆம், லியோனார்டு என்ற இளைஞன்
அந்தோணியாரின் மறையுரை கேட்டு தன் தாயை மதிக்காமல் அவளை உதைத்த தன் காலை வெட்டிக் கொண்டான். இச்செய்தியை இளைஞனின் தாய் அந்தோணியாரிடம் சொல்லி எழுதாள். தன் மகனை காப்பாற்ற வேண்டினாள். உடனே அந்தோணியார் அவளோடு புறப்பட்டு சென்று இளைஞனின் காலை இணைத்து சிலுவை அடையாளமிட்டு ஜெபித்தார். என்ன புதுமை! கால் முன்பு போல் ஒட்டிக்கொண்டது. இப்புதுமையின் செய்தி பதுவை நகர் முழுவதும் பரவியது. பண ஆசையால் தன் வாழ்வை பாழாக்கிய செல்வந்தன் ஒருவனின் அடக்கத்தின் போது பிரசங்கம் செய்ய அந்தோணியார் அழைக்கப்பட்டார். அந்தோணியார் முதலில் உடன்படவில்லை. அநியாய வட்டி வாங்கி பொருள் ஈட்டியவனின் இறுதி சடங்கிற்கு வர மறுத்துவிட்டார். ஒரு வழியாய் சம்மதித்து வந்து சேர்ந்தார். அவனை பற்றி புகழ்ந்து பேசுவார் என்று அனைவரும் எண்ணினர். பேராசையின் நிலையை பற்றி அந்தோணியார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி மறையுரையாற்றினார். இறுதியில் உறவினர் அவன் சவப்பெட்டியை திறந்தனர். அவனது இதயம் அங்கில்லை. பணப்பெட்டியில் இதயம் இருந்ததைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். ஒருமுறை களவு செய்யாமல் இருப்பாயாக என்ற கட்டளையின் பொருளில் பிரசங்கித்த அந்தோணியாரின் வார்த்தைகளை கேட்ட திருடர்கள் மனம் மாறி அவரின் ஆசீர் பெற்று தங்கள் பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தொடங்கினர். ஒருநாள் அந்தோணியாரின் விசுவாசத்தையும் சக்தியையும் சோதிக்க எண்ணிய பதிதர் விஷமிட்ட உணவை கொடுத்து, இந்த உணவை உண்டு நீர் உயிர் வாழ்ந்தால் நாங்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறோம் என்றனர். அந்தோணியாரும் மன மகிழ்ச்சியுடன் அவ்வுணவில் சிலுவை அடையாளமிட்டு உண்டார். என்ன அதிசயம்! அவ்விசுவாசத்தால் அவருக்கு யாதொரு தீங்கும் ஏற்படவில்லை. அவரை சோதித்த பதிதர் அனைவரும் கத்தோலிக்க மதத்தை தழுவினர். இயேசுவை போற்றினர். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சுத்த போசனம் அனுசரித்த அந்தோணியாரை சில பதிதர்கள் ஒரு விருந்திற்கு அழைத்தனர். இறைச்சியை மீனை சமைப்பது போல் சமைத்து அவர் முன் வைத்தனர். அந்தோணியாரும் அவ்வுணவை சிலுவை அடையாளமிட்டு உண்டார். உணவருந்திய பின் அவர் சுத்த போசன நெறியை மீறியதாகச் சொல்லி இழித்துரைத்தனர். எஞ்சியிருந்த உணவை அவர்கள் பார்த்து திகைத்து போனார்கள். அது மீன் உணவாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து, இவர் தேவ அருள் பெற்றவர், இவரை சோதிக்க நம்மால் இயலாது, இவரின் இறைவனே உண்மையான இறைவன் என பறைசாற்றினர். இப்புதுமை பற்றிய செய்தி எங்கும் பரவவே அதன் பின் அவரை சோதித்திட எவரும் துணியவில்லை, முன்வரவும் இல்லை. அநியாய வட்டியினால் அவதியுற்ற பதுவை மக்களை காப்பாற்ற 1231ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 15ஆம் நாள் கடன் நிவாரண சட்டம் பிறப்பிக்கச் செய்தார். அச்சட்டம் கடன்பட்டவரை சிறைப்படுத்தலாகாது, அவர் தம் சொத்துக்களை ஈவு இரக்கமின்றி எடுத்துக் கொள்ளலாகாது, அநியாய வட்டி வாங்கலாகாது என வலியுறுத்தியது. இது மட்டுமல்ல, கட்டிய மனைவியின் கற்பின் மேல் சந்தேகம் கொண்ட ஃபெராரா பட்டினத்தின் பிரபுவிற்கு அவனுடைய மனைவி தூய்மையானவள், பக்தி மிக்கவள், அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் தூய்மையானது என்று நிரூபிக்க அந்த சின்னஞ்சிறு குழந்தையையே சான்று பகரச் செய்து அற்புதத்தை நிகழ்த்தினார் அந்தோணியார். மறையுரை கேட்கச் சென்ற ஒரு ஏழை பெண் வழியில் சறுக்கி விழுந்ததால் ஆடை கிழிந்து கரைப்பட்டது. வேறு ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை பெண் தன் கணவன் தன்னை வசை கூறுவான் என்ற பயத்தில் அந்தோணியாரின் உதவியை நாடினாள். அந்தோணியாரும் ஜெபம் செய்து ஆடையை முன்போலாக்கினார். பதுவை நகரில் அந்தோணியார் இருந்த நாட்களில் அங்கு உள்ள மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் மற்றும் இறைப்பணிகள் செய்து வந்தார். அந்த வேளையில் பதுவை நதியில் குளிக்கச் சென்ற ஒரு சிறுமி வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்டு இறந்தாள். அந்தோணியாரிடம் அப்பகுதி மக்கள் வந்து முறையிட்டு அச்சிறுமியை காப்பாற்றுமாறு கதறினர். உடனே அந்தோணியார் அவர்களுடன் சென்று இறந்து கிடந்த அச்சிறுமியை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு முழங்காலிட்டு இறைவரை நோக்கி விசுவாசத்துடன் ஜெபம் செய்தார். அந்தோணியாரின் ஜெபத்தை கேட்ட இறைவன் அச்சிறுமியை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். ஒரு நாள் மடத்தில் உணவு இல்லாததால் காய்கறி வாங்கிட ஒரு சீமாட்டியிடம் சென்றார். அவள்,
உணவுப் பொருட்களை தன் பணியாளரிடம் கொடுத்து அனுப்பினாள். கடும் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் காய்கறி கொண்டு சென்ற பணியாட்கள் நனையவில்லை. நடந்ததை கேட்டு அறிந்த அவள் தாராள மனத்துடன் அடிக்கடி உதவி செய்து வந்தாள். கொடுப்பதால் நிறைவு அடைகிறோம் என உணர்ந்தாள். அந்தோணியார் உறங்கிக் கொண்டிருந்த போது அலகை அவரை கழுத்தை நெரித்து கொல்ல முயன்றது. திருச்சிலுவை அடையாளமிட்டு மரியன்னையின் பெயரை உச்சரித்தார். அலகை பயந்து நடுங்கி ஓடியது. அந்தோணியாரின் நண்பர் காசில்பான் பட்டணத்தின் தளபதி. இவரின் பேரன் ரிகாந்தோ. இவனை பேரரசனின் மருமகன் எஸ்ஸாலினோ கடத்தி சென்றான். இவனை கொன்று விடுவதாகவும் பயமுறுத்தவே மக்கள் அச்சம் கொண்டு அந்தோணியாரிடம் முறையிட்டனர். அவரும் அத்தீயவனிடம் ரிகாந்தோவை விடுவிக்குமாறு கண்டித்தார். அவர் கண்களில் கனல் வீசியது, முகத்தில் ஒளி வீசியது. எஸ்ஸாலினோ பயந்து வாலிபனை விடுதலை செய்தான். பதுவை மாநகரில் உள்ள மரியன்னை மடத்திலிருந்த அந்தோணியாரின் மறையுரையை விரும்பி கேட்டிட மக்கள் கூட்டம் மடம் நோக்கி வந்த வண்ணம் இருந்தன. மடத்தில் இருந்த துறவிகளால் மிகவும் சிரமத்துடன் வளர்க்கப்பட்ட எழில்மிகு செடி கொடிகள் எல்லாம் மக்கள் கூட்டத்தால் மிதிக்கப்பட்டு நசுங்கின. அந்தோணியாரின் அருளால் மாய்ந்த செடி கொடிகள் மீண்டும் பூத்து குலுங்கின. ஒரு நாள் சாத்தான் அந்தோணியாரிடம், நீர் எவ்வளவோ புதுமைகள் செய்கின்றீரே, உலகினை ஒரு நொடியில் சுற்றி வர உம்மால் முடியுமா? உம் கடவுள் அதற்கு உதவுவாரா? என்னால் முடியும், என் வல்லமைதான் பெரிது என்றது. அந்தோணியார் சிலுவை அடையாளத்தை தரையில் வரைய அது சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அந்தோணியார் அதை சுற்றி வந்தார். சிலுவைதான் உலகு, உலக மீட்புச் சின்னம் சிலுவை, சிலுவையின்றி உலக மீட்பில்லை. இயேசு உலக இரட்சகர், சிலுவையின்றி மறு உலகில்லை. சிலுவை அழியாத உலகம் என்றார். சிலுவையைக் கண்டு பயந்து நடுங்கி பிசாசு ஓடியது. நிமிடத்திற்கு நிமிடம் புதுமைகளையும் அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் செய்து வந்த அந்தோணியார் தன் மரண வேளை நெருங்குவதை உணர்ந்து அதற்கு தன்னை தயார் செய்ய காம்போ சாம்பியர் என்ற இடத்திற்கு செல்ல விரும்பினார். அதற்காக தனது சபை மேலாளரின் அனுமதி பெற கடிதம் ஒன்றை எழுதினார். கடிதத்தை மேலாளரிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் ஒருவர் தயாரானார். ஆனால் அந்தோணியார் எழுதிய கடிதம் மாயமாய் மறைந்தது. இதை கண்ட அந்தோணியார் தனது பயணம் தேவ விருப்பம் இல்லை என்பதாக எண்ணினார். ஆனால் தேவ ஆவியினால் அக்கடிதம் கொண்டு சேர்க்கப்பட்டது. மேலாளரின் உத்தரவும் கிடைத்தது. உத்தரவின் பேரில் காம்போ சாம்பியர் சென்ற அந்தோணியாரை அவரது நண்பர் டீசோ அன்போடு வரவேற்றார். அந்தோணியாரின் விருப்பப்படி அழகிய தோட்டத்தின் நடுவில் வபல்நட் மரத்தில் ஒரு குடிசையை ஏற்படுத்திக் கொடுத்தார். அந்தோணியாருடன் வந்த சக குருக்கள் லூகாஸ், ரோஜர் என்பவர்களுக்காகவும் தனித்தனி குடில்களும் அமைக்கப்பட்டன. தன் அந்திம காலம் அருகில் உள்ளது என்பதை அறிந்த அவர் கடுந்தவமும் ஜெபமும் தியானமும் செய்து வந்தார். 1231ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று மடத்தில் மதிய உணவு அருந்தச் சென்ற அந்தோணியார் உணவு அறையில் பலவீனத்தால் தள்ளாடி மூர்ச்சையானார். உடனே அவரை ஒரு வண்டியில் ஏற்றி ஆர்செல்லாவே பட்டணத்தில் உள்ள புனித கிளாரம்மாள் மடத்திற்கு கொண்டு சென்றனர். ஆர்செல்லா சென்றதும் மீண்டும் நோய் அவரை வன்மையாய் தாக்கியது. பலம் அனைத்தும் இழந்தவராய் காணப்பட்ட அவர் சிறிது நலமுற்றதும் பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை அருந்தினார்.
அவர் ஆன்மா ஆனந்தத்தில் திளைத்தது. நோயை மறந்தார். தன் தாயார் தனக்கு கற்றுத்தந்த, தன் வாழ்நாள் முழுவதும் பாடி வந்த தேவத்தாயின் ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற பாடலை பாடினார். பின் வானத்தையே அண்ணார்ந்து பார்த்த வண்ணமிருந்தார். அருகிலிருந்த சகோதரர், எதை பார்க்கிறீர் என வினவினார். என் ஆண்டவரை காண்கிறேன் என்று பதில் வந்தது. பின்பு அந்தோணியாருக்கு அவஸ்தை பூசுதல் கொடுக்கப்பட்டது. தாவீதரசரின் தவச் சங்கீதங்களை அவர் ஜெபித்தார். உடன் துறவிகளும் உருக்கமாய் அவருடன் ஜெபித்தனர். சுமார் அரை மணி நேரம் ஆண்டவரிடம்
அவர் மகா பெரிய மறைவல்லுனர் என்பதாலா? இல்லை, அவரது சிறந்த பண்புகளும் ஈடு இணையற்ற இறை வாழ்க்கையுமே ஆகும். அவரது தாழ்ச்சி, கற்பு, ஆடம்பரமற்ற எளிய வாழ்க்கை, ஏழைகள் மட்டில் அவர் காட்டிய அன்பு ஆகிய பண்புகளே அவருக்கு தூயவர் பட்டம் வாங்கி தந்தது. நம் புனிதர் இருந்த நாள் முதலாய் மட்டுமல்ல, இறந்த நாள் வரையும், ஏன் இன்று வரையும் தன்னிடம் வேண்டி வரும் அனைவருக்கும் புதுமைகளை இயேசுவின் வழியாக வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் திருச்சபை அவரை கோடி அற்புதர் என்று அழைக்கிறது. புனிதர் இறந்த 32ஆம் ஆண்டில் அவரது திருவுடலை முதலில் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து எடுத்து புதிய ஆலயத்தில் வைக்கும் பொருட்டு அவரின் கல்லறை 1263இல் திறக்கப்பட்டது. அவரின் உடல் முழுவதும் அழிந்து போய்விட்டது. ஆனால் அவரின் நாக்கு மட்டும் உயிருள்ள நாவு போல் அழியாமல் இருந்தது. அன்றைய சபை அதிபராகிய பொனவெந்தூர் இந்த நாவை கையில் எடுத்து, "ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, நீ எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்தாய், பிறரையும் புகழச் செய்தாய். இறைவனுக்கு முன் நீ பெற்ற பெருந்தகுதியை நாங்கள் இப்பொழுது கண்கூடாக காண்கின்றோம்" என்றார். 1946ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 16ஆம் நாள் பாப்பிரை 12ஆம் பத்திநாதர் புனிதருக்கு திருச்சபையின் மாமேதை என்ற பட்டத்தை அளித்தார். போர்ச்சுகல் நாட்டில் சாத்தானால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். தேகஸ் என்ற நதியில் வீழ்ந்து தற்கொலை செய்து கொண்டாள். முடிவில்லா இன்பம் கிட்டும் என்ற எண்ணத்தை அடிக்கடி அவளுள் எழுப்பியது பிசாசு. புனிதரின் மீது பக்தி கொண்ட அப்பெண் ஆலயம் சென்று, "புதுமை வள்ளலே, நான் ஆற்றில் வீழ்ந்து மடிந்ததும் நித்திய மோட்சம் அடைய உதவி புரியும்" என மன்றாடிய அவள் மூர்ச்சையானாள். அலகையின் தொல்லையில் இருந்து அவள் தன்னை காத்துக்கொள்ள எப்போதும் அணிந்து கொள்ளும்படி சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்டு, "இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா" என்று எழுதப்பட்ட ஒரு சீட்டொன்றை அவள் கழுத்தில் அணிவித்து மறைந்தார். அலகையும் அவளை விட்டகன்றது. தற்கொலை வேட்கையும் நீங்கியது. நடந்ததை கேட்ட தேனி என்ற அரசன் அவளை வரச் செய்து அச்சீட்டை அவள் கழுத்தில் இருந்து அகற்றினான். அலகை மறுபடியும் அவளுள் புகுந்தது. எனவே அதன் நகல் ஒன்றினை எடுத்துவிட்டு அச்சீட்டை மீண்டும் அவளுக்கே அணிவித்தான். அதன்பின் தற்கொலை எண்ணம் அவளில் என்றுமே எழவில்லை. இந்த அதிசய சீட்டு இன்று உலகெங்கும் பரவியுள்ளது. பலரும் பயனடைந்து வருகின்றனர். இச்சீட்டினை 5ஆம் சிக்தூஸ் பாப்பானவர் நகல் எடுத்து தூய ராயப்பர் பேராலய அடித்தளத்தில் பதித்தார். திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாளன்று இச்செபம் இடம்பெறுகிறது. இச்சீட்டை குருவிடம் அளித்து மந்திரித்து அணிவது சாலச் சிறந்தது. இது அந்தோணியார் சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்தோணியார் என்ற அமைதி பூங்காவில் இத்தனை அதிசயங்களா? வாழ்க்கை முழுவதையும் கண்ணீரால் தொலைத்தவர்களுக்கு வசந்தமான பூங்காற்றாகினார். வேதனை தீயில் வெந்த பலருக்கு விடியல் வாழ்வை தந்த நம் புனிதரின் ஆன்மாவில் கடவுள் தமக்கென ஒரு ஆலயத்தை அமைத்துள்ளார். இது புனித அந்தோணியாருக்கு கிடைத்துள்ள மாபெரும் பேறு. கடவுள் வாழும்படியாக அழகியதொரு ஆலயத்தை நாமும் நம்முள் கட்டுவோம்.